அவரோட கேள்விக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஏற்கனவே கேட்டீங்க. அந்த தொகுதியில எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி அதுக்கான பதில் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க பதில் இருந்தா பதில் சொல்லியிருப்பாரு. பதில் இல்லைங்கிறதுக்காக தேவையில்லாத பழியெல்லாம் அறியாமைன்னு சொல்லியிருக்காரு. அதான் அவரே கமிட் பண்ணியிருக்காரு. அறியாமைட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கிறதா கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. நான் கேட்கிற கேள்வி இல்ல, மக்கள் கேட்கிற கேள்வி, நம்ம எல்லாரோட கண் முன்னாடி இருக்கிற கேள்வி. குண்டு குழிமான சாலைகள் நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. சாலையில வர கழிவு நீர் நம்ம கண்ணுக்கே தெரியுது. கழிப்பறை இல்ல, வர்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர மக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு கழிப்பறை வசதி கிடையாது, பார்க்கிங் வசதி கிடையாது, ஒரு சுகாதாரம் இல்ல. வைகை யாரு பார்த்தா குப்பை யாரா மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதனால அறியாமையில நானா கேட்கணும், சின்ன குழந்தை கூட கேட்கும். இதை கேட்டா அறியாமை ஆகும்னா ஒரே ஒரு காரணம், வெளியூர்ல வந்தேன். உள்ளூர்ல இருந்துட்டு என்னத்தை பண்ணாங்க இவ்வளவு வருஷமா? 2 டேம் எம்எல்ஏ, போன டேம்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர், சர்வ அதிகாரம் மிக்க ஒரு மினிஸ்டரா இருந்துட்டு மதுரைக்கு செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான நலத்திட்டங்கள் உதவியே பண்ணல. நீங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. நீங்க தொழிற்சாலை கொண்டு வரல, அது வரலன்னு நம்ம குற்றம் சொல்லல. நான் முதல் காரியமா மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளே நிறைவேற்ற முடியாத அவர் என்ன பார்த்து அறியாமைன்னு சொல்றாரு. நான் கேட்கிற கேள்வி மதுரை தொகுதியில் இருக்கிற சின்ன குழந்தையோட கேட்கும். இதுக்கு பெரிய படித்த அறிவு அமெரிக்காலையும் லண்டன்லயும் போய் இருக்குது, படிச்சுட்டு வந்தா கேட்கணும் அவசியம் இல்லை. அறிவு இருக்கிற எந்த மனுஷனும் கேட்க முடியும். அதே போல இன்னொன்று சார், நான் நிறைய திட்டங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டுதான் வந்தேன். அரசோட நிர்பந்தங்கள் சில காரணங்களால தவிர்க்க முடியாது. செய்ய முடியல. இது நான் வெளிப்படையா சொல்லவும் முடியாது அப்படின்னு. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவரோட இயலாமையை அவரே ஒத்துட்டு இருக்காரு. இதுதான் நான் சொல்ல முடியும். 10 வருஷமா இந்த தொகுதியோட எம்எல்ஏ, 5 வருஷமா இந்த தொகுதியோட அமைச்சரா இருந்து உங்களால எந்த காரியமும் பண்ண முடியலன்னா இனிமேல் என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. இத்தனை வருஷமா பண்ண முடியாதவர் இன்னும் புதுசா பண்ண போறீங்க. அவரோட இயலாமே அவரே ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு முடியலன்னா ஒரு நல்ல வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க, அவரே எங்களுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. கண்டிப்பாக. ஏன்னா அவருக்கு இப்போ தனக்கு போட்டியே இல்லைன்னு இருந்தவர் பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே எல்லா வீட்டுக்கும் சேர் வந்திருக்கு, உடஞ்ச சேர். தான் நாற்காலியை காப்பாத்து எல்லாருமே உடஞ்ச நாற்காலி அனுப்பிச்சிருக்காங்க. நேற்று என் மேல அவதூறு பிரச்சாரங்கள், நான் சொல்லாதெல்லாம் சொன்னேன்ட்டு, மதுரை சுத்தி இருக்கிற கரிஸ் கடையெல்லாம் நான் மூட சொல்வேன்ட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க. இதெல்லாம் நான் சொன்னேன்னா திமுக காரங்க சொல்றாங்க அவதூறு பிரச்சாரம் நான் சொன்னேன்ட்டு. இதுவே அவங்க பயத்துக்கான ஒரு முதல் படின்னு நாங்க சொல்றோம். அவங்கள தவிர யார் சொல்லுவா? சொல்லணும்னா அவங்க தான் சொல்லணும். இந்த மாதிரி என் மேல அவதூறு பிரச்சாரம் பண்ணணும்னா திமுக காரங்க தவிர யார் சொல்ல வேண்டியிருக்கும்? தோல்வி பயத்துல அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சேர் பரிசா கொடுக்குறாங்க, நான் சொல்லாதெல்லாம் சொல்றேன்னு சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியுது எங்களோட வெற்றி எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு. வேற என்ன? இல்லைங்க, இருக்கிற இடம் சரியில்லை. செய்ய முடியலன்னா ஒதுங்கணும். 10 வருஷம் இந்த தொகுதியோட எம்எல்ஏவா இருந்து செய்ய முடியலன்னா இனிமேல் அவர் என்ன பண்ண? ஆளுங்கட்சியா இருந்து அமைச்சரா இருந்தே பண்ண முடியாதவர் இது என்ன பண்ண போறாரு? இன்னைக்கு நேற்று சொல்லியிருக்காரு சில திட்டங்களை நிறைவேற்ற முடியல, அதுக்கு பாத்தீங்கன்னா சில அரசியல் நிர்பந்தம், பிரச்சனைகள், பிரஷர், அதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் சொல்ற வார்த்தையா? அது ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறவர் ஒரு தொகுதியில பேசிக் அடிப்படை விஷயங்களை நிறைவேற்ற முடியல என்ன அவர் காரணம் சொல்ல முடியும்? ஓகே, நிர்பந்தங்கிறாரு. என்ன நிர்பந்தம்? ஓப்பனா சொல்லுங்க. எல்லாத்தையும் சுத்தமானவர், வெளிப்படையானவர், உண்மையை சொல்றவர் சொல்றாங்களா? என்ன நிர்பந்தம்? உண்மையை சொல்லணும்ல. அரசியல் நிர்பந்தம், அரசியல் காலத்தில் சொல்ல முடியாது. யாரும் உங்களை தடுக்கிறது? மதுரை மத்திய தொகுதிக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியாம உங்களை தடுக்கிறது யாரு? அதுக்கான பதில சொல்லுங்க. மக்கள் கேட்கறாங்க, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கேட்கறாங்க. அதை சொல்ல வேண்டியது உங்க கடமை. அதை விட்டு இதெல்லாம் கேள்வி கேட்கிறேன், எங்களை பார்த்து அறியாமையில கேட்கறோம்னு சொல்றதுல, ஐயா நாங்கெல்லாம் அவர் மாதிரி மெத்த படிச்சவங்க எல்லாம் கிடையாது. ஆனா மக்கள் பிரச்சனையை தெரிஞ்சவங்க. அதெல்லாம் அமெரிக்காலயா லண்டன்லயா எல்லாம் போய் படிச்சுட்டு வரல. நான் ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து உழைச்சி முன்னேறி வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவன் நான். மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும். பெரியார் பேருந்து காம்ப்ளெக்ஸ் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட பயன்பாட்டுக்கு வராமலே இருக்கு. இதெல்லாம் தான் எனக்கு பதில். நீங்களே அதுக்கான பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. மதுரையில் இருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா போன அதிமுக ஆட்சியில், அம்மா ஆட்சியிலையும், எடப்பாடியார் ஆட்சியிலையும், செல்லூர் ராஜா இங்க மாவட்ட அமைச்சரா இருந்த காலத்திலையும்
உருவாக்கப்பட்டதுதான். அது வைகை சுத்தி இருக்கிற சோர்களாகட்டும், தடுப்பு சோர்கள் ஆகட்டும், மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி போட்ட நடைபாதைகள் ஆகட்டும், சோலார் லைட் ஆகட்டும், மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஆகட்டும், பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், இப்ப திறந்து வச்சாங்களே பாலங்கள்லாம், மேம்பாலங்கள், அது எல்லாமே பாத்தீங்கன்னா போன அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ஸ்மார்ட் திட்டத்தின்படி மத்திய அரசு கூட சண்டையை போட்டு எந்த நலத்திட்ட உதவியும் வரவிடாம பண்ணிட்டு இப்போ உட்காந்துட்டு வேட்பாளர் சொல்றாரு, எதிர்கட்சி வேட்பாளர் சொல்றாரு, என்னால எந்த நல்ல திட்டத்தையும் கொண்டு வர முடியல, எனக்கு பிரஷர், அப்படி பொலிட்டிகல் பிரஷர். அந்த என்ன பொலிட்டிகல் பிரஷர்னு சொல்றோம்ல, யார் உங்களை நலத்திட்டங்களை கொண்டு வர முடியாம தடுக்கிறது யாரு, அதை சொல்லுங்க. அப்படி தடுக்கிறது உங்க கட்சிக்காரங்கன்னா ஏன் அந்த கட்சி சார்பா நீங்க வேட்பாளரா நிக்கிறீங்க? ராஜினாமா பண்ணுங்க, போட்டியிலிருந்து விலகுங்க. பண்ணக்கூடிய அந்த காலத்துல சத்துணவு திட்டம் வரும்பொழுது எல்லா அதிகாரிகளும் புரட்சி தலைவர்கிட்ட சொன்னாங்க, இது முடியாத காரியம், அப்படி இப்படின்னு எத்தனையோ காரணங்கள் சொன்னாங்க வர முடியாம இருக்கிறதுக்கு. அப்போ முதல் தலைவர் சொன்னார், ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, முடியாதுன்னு சொல்றதுக்கு 1000 காரணம் சொல்றீங்களே, முடியும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் கூட கிடைக்கல. அதுதான் இப்ப நான் கேட்கிறேன். இந்த 5 வருஷமா நீங்க அமைச்சரா இருந்துட்டு எந்த வித நல்ல விஷயத்தையும் பண்ணாம இருந்துட்டு இப்போ உட்காந்து 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அடுத்த எலெக்ஷனுக்கு வாய்ப்பு கேட்கும் போது என்னால எந்த நலத்திட்டையும் கொண்டாட முடியல, அதுக்கு நிறைய பிரஷர் இருக்குன்னு சொல்றாருன்னா இது என்ன? இது மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அதாவது ஒவ்வொரு தடவையும் மக்கள் ஒரு தடவை ஓகே போட்டாங்க, 2 தடவை போட்டாங்க, 3ஆவது தடவை ஏமாறதுக்கு மக்கள்லாம் அவ்வளோ ஈஸியான இல்ல. மக்கள் சக்தி என்னங்கிறது இந்த எலெக்ஷன்ல காட்டுவாங்க. மத்திய தொகுதியில வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க, இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு டிராபிக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது எப்படி இருக்கு, என்ன சொல்றாங்க அவங்க? நான் வரும் பொழுது இது ஒரு கடுமையான போட்டின்னு நினைப்புலதான் நாங்க வந்தோம். ஆனா இங்க மக்கள் முகத்தை பார்க்கும்போது, அவங்க பேசுறதெல்லாம் விடுங்க, அவங்க முகத்தை பார்க்கும் போதே அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது, ஒரு மாற்றத்தை கொடுக்கணுங்கிற ஒரு வேகம் தெரியுது, வெறி தெரியுது. இந்த ஆட்சி மேல இருக்கிற எல்லா அதிகாரிகள் மேலேயும் சரி, அமைச்சர்கள் மேலேயும் சரி, எம்எல்ஏக்கள் மேலேயும் சரி, மொத்தத்துல இந்த ஆளுங்கட்சி மேலே அவங்க மேல இருக்கிற அதிருப்தி எல்லாமே மக்களோட முகத்திலேயே தெரியுது. நான் போற ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க என்ன சந்தோஷமா எதிர்கொள்ற விதமாகட்டும், என்னை வரவேற்கிற விதமாகட்டும், என்கிட்ட சந்தோஷம் பேசுற விதமாகட்டும், நான் காட்டுறதுக்கு கூட என்கிட்ட ரெட்டை இலை சின்னத்தை காட்டுறது ஒரு முறையாகட்டும், எல்லாத்தையும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இந்த ஆட்சியின் மீதும் இந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் மீதும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மீதும் எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கான்னு தெரியுது. முக்கியமா மதுரை மத்திய தொகுதியில கார்பரேஷன் ஊழல் 200 கோடி. அதாவது நம்ம அமைச்சர், இப்ப இருக்கிற அமைச்சரை பத்தி எல்லாமே கை சுத்தங்கிறாங்க, ஆனா மதுரையும் சுத்தமா இல்ல, அவரை சுத்தி இருக்கிற ஆட்களும் சுத்தமா இல்ல. 200 கோடி ஊழல் நடந்திருக்கு. சுத்தி இருக்கிறதெல்லாம் அதை பண்ணதெல்லாம் அவங்க ஆளுங்க. அதை பத்தி எந்த வித ஒரு வெள்ளை அறிக்கையோ, அதை பத்தி எத்தனையோ அவர் அமைச்சர் பேசுறாரு. ஒன்னா பேப்பர்ல புள்ளி விவரத்தை வச்சு காட்டுறாரு. மக்களுக்கு தேவை புள்ளி விவரம் கிடையாது, மக்களுக்கு தேவை அவங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற நலத்திட்ட விஷயங்கள் தான் அவங்களுக்கு தேவை. எல்லாத்தையும் புள்ளி பேப்பரை வச்சுட்டு ஏட்டு சொரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க நடந்தது. மீனாட்சி அம்மன் கோயில அவங்க அம்மா பொறுப்பெடுக்கும் போதே குடமுழுக்கு விழா நடத்தணும் அப்படின்னு அவர் செயல்படுறாரு. அந்த புறநம்பி பணிகளுக்கு முன்னாடியே குடமுழுக்கு விழா பண்றதுக்கான பணிகள் நடக்குது. எப்படி பாக்குறீங்க? மீனாட்சி அம்மன் அருள்ல வர்ற 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும். எடப்பாடியார் தலைமையான ஆட்சியில் மீனாட்சி அம்மன் கோயிலோட அத்தனை திருப்பணிகளும் நல்லபடியாக நடக்கும். ஒரு பக்கம் தேர்தல் திருவிழா ஒரு பக்கம் மதுரையில உங்க தொகுதியில் இருக்கும் போது எப்படி களம் காண போறீங்க இந்த பகுதியில? மதுரைனாலே திருவிழா தானே, அது திருவிழா சீசன்ல வந்திருக்கும். சுந்தரேஸ்வரர் வர்ற நேரத்துல பாத்தீங்கன்னா மதுரையில சுந்தரேஸ்வரர் வரல, இந்த சுந்தருக்கும் மக்கள் நல்ல வாக்கு அளித்து வெற்றி பெற செய்வாங்க நம்பிக்கை. மாசி வீதிகள்ல ஒரு பக்கம் அண்ணன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வளப்பட போறாங்க, நீங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் மேற்கொள்ள போறீங்க. அதுல மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்குது? சுந்தரேஸ்வரரை வணங்கிட்டு இந்த சுந்தருக்கு மக்கள் ஆதரவு அளிப்பாங்க நம்பிக்கை. மதிப்புக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கிருந்து வந்தாருன்னு நீங்களா தெளிவு பண்ணலாம். அதான் என்ன சினிமால இருந்து வந்தேன்னு சொல்றாங்க. மதிப்புக்குரிய துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் சினிமால தான் வந்திருக்காரு. சோ என்ன நோக்கி நீங்க கை விரல காட்டினீங்கன்னா அது உங்களை நோக்கி திரும்பும். சோ அது நேரத்துல அனைத்து வேட்பாளர்களுமே ஊடகங்களை சந்தித்து பேசக்கூடிய நிலையில உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஊடகங்களை சந்திக்க மறுக்கிறாரு. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்ல, பதில் இல்ல, அதனால தைரியம் இல்லை, அவ்வளவுதான். இப்ப நான் தைரியமா மீடியா முன்னாடி உட்காந்துருக்கேன். ஏன்னா எனக்கு நோ பேக்கேஜ், மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அங்க கேள்வி எந்த கேள்விக்கு பதில் இல்லை. அதான் அவரே தோல்வி ஒத்துக்கிட்டாரு. என்னால பண்ண முடியல,
எப்போ ஒரு வேட்பாளர் ஒரு அமைச்சரா இருக்கிறதுனால பண்ண முடியாதுன்னு சொல்றாரோ அப்பவே அவர் தோல்வி ஒத்துக்கிட்டதா அர்த்தம். இதை வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் தான் எல்லாத்துக்கும் எஜமான பெரிய சக்தி. உங்களுடைய ரசிகர்கள் வந்து குறிப்பா திரைத்துறையினர் யாராவது பிரச்சாரத்துக்கு வருவாங்களான்னு ஒட்டுமொத்தமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப களத்துல காணலாம்? நானு என் மனைவி 2 பேருமே வந்து முழு மிச்சா மதுரை மத்திய தொகுதியில் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கோம். உண்மை என்னன்னு சொல்றதுக்கு உண்மையை ஒருத்தர் சொன்னாலே போதும். நாங்க 2 பேரும் ஒருக்க சொல்லிட்டு இருக்கோம். எங்க கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய முன்னணியினர் இருக்காங்க. கழக முன்னணியராகட்டும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளா இருக்காங்க. இதுக்கு மேல சினிமா நட்சத்திரங்கள் வரணுமாட்டு எனக்கு தெரியல. சொல்ல வேண்டியதை மக்களே புரிஞ்சுட்டு இருக்காங்க.